ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே என்னெல்லாம் கிடைக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாட்டிலில் வந்து ஒரு 100 கிராம் கடுகு போட்டு வைக்கலாம். கடுகு, சீரகம் அப்படி. ஆனால் நல்லா திக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பாக்ஸ் மாதிரி. அந்த காட்டினதோட இது ரொம்ப இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்ல கிளாஸ் மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல பிளாஸ்டிக் தான், கிளாஸ் கிடையாது. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல திக்காகவும் இருக்குது. அதுக்குள்ளே மூடியுமே ஏர்டைட்குள்ளது நல்லா இருக்குது. ஏர்டைட் கண்டெய்னர் தான், அதனால் எதுவும் போட்டு வச்சாலும் காற்று போகாமல் நல்லாயிருக்கும். இது வந்து பாருங்கள், ரவுண்டாக இருக்குது. இது அது கொஞ்சம் நல்லா பெருசாகவும் இருக்குது. இதில் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து நம்ம ஓவனில் யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று 3 இருக்குது. 119 ரூபா தான். சின்னது பெருசுன்ட்டு 3 சைஸில் இருக்குது. இது ஓவனில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் வேறு ஷேப்லேயும் இருக்குது. இப்போ ரவுண்டு ஷேப்புக்குள்ளது காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 4 இருக்குது. இதுவும் நம்ம ஓவனில் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு டப்பா. இதில் வந்து 5 கிலோ சர்ஃபு அப்படிலாம் போட்டு வைக்கலாம். இது பாருங்கள், ஒரு டின்னர் செட்டு தான். 2 கப்பு, அப்புறம் சின்ன தட்டு, ஒரு பெரிய தட்டு 2. இது வந்து காய்கறி கட் பண்ணுறது. இதுவும் பிளாஸ்டிக் தான். நான் ரொம்ப திக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பாட்டுக்கு இது நல்ல நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது பாருங்கள், இது ரொம்ப தின்னாக இருக்குது. இது எக்ஸாம் பேட் மாதிரி இருக்குது. இது பாருங்கள், ஸ்டீலில் இருக்குது. அதே மாதிரி இது அதோட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் பலகையில் இருக்குது. இது வந்து செடி வைக்கிற தொட்டி. அதுக்கப்புறம் அது தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற ஸ்ப்ரே பாட்டில். இந்த ஸ்ப்ரே பாட்டிலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தண்ணி நிறச்சி நம்ம இப்படி பம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணோன்னா அழகாக பூ மாதிரி வரும். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்த இலைகள்லாம் தண்ணி தெளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அந்த இது கூடை மாதிரி இருந்துச்சு, பெரிய பெரிய பாக்ஸு. இதில் வேறு இது பாருங்கள், இந்த ட்ரேவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுலேயும் ரொம்ப சைஸில் இருந்துச்சு, வேறு வேறு கலர்லேயும் இருந்துச்சு. இது பாருங்கள், 109 ரூபா தான். அது கூட ஒரு 6 சின்ன சின்ன டப்பாவும் இருக்குது. அதில் நம்ம வேறு ஏதாவது போட்டு இந்த கிளிப்பு, ரப்பர் பேண்ட் இப்படி தனித்தனியாக போட்டு கூட இப்படி ஏதாவது வச்சிட்டோன்னா எங்கேயுமே காணாமல் போகாமல் ஒரே இடத்துல இருக்கும். கலரும் இருந்துச்சு, வேறு ஒரு கலர், பர்பிள் கலர். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த ஃப்ளவர் வாஷும் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பாருங்கள், சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், சின்னது. இது விலையும் ரொம்ப கம்மி தான். ஆனால் அழகாக நல்லா டார்க் டார்க் கலரில் பூலாம் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொன்று பெருசு காட்டுறேன். அதுவும் நல்லாயிருக்கும். இதுலேயும் பாருங்கள், அந்த பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரியலாகவே இருந்த மாதிரியே இருந்துச்சு. இதுலேயும் 2-3 கலர் இருந்துச்சு. இந்த சன்ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கப் அண்ட் சோசர் தான் ரொம்ப இருந்துச்சு. கப் அண்ட் சோசர் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் வைக்கிறதுக்கு தான் இடம் எல்லாம் உடஞ்சி போயிடும்ன்ட்டு ஒன்றும் நான் வாங்கலை. சும்மா வீடியோக்காக ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம். ஆனால் ரொம்ப அழகழகாக நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் ரைஸ் குக்கர், ஃபேன், இந்த எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாம் இந்த பக்கம் இருந்துச்சு. இது பாருங்கள், இந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளது. இந்த பவுலும் நல்லா இருந்துச்சு. இதுக்கு மூடி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, ஆனால் இது கிளாஸ்க்குள்ளே பவுல். இதுவும் ரொம்ப அப்படி திக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இது வந்து இந்த மிளகுத்தூள், அது சால்ட்டு இதெல்லாம் போடுறது. வேறு கண்ணாடி கிளாஸு, அதுக்கப்புறம் கப்பு, இதெல்லாம் இந்த சைனா கிளேக்குள்ளது. அதில் தனித்தனியாகவும் வாங்கலாம். டின்னர் செட்டு அப்படி இருந்துச்சு. டின்னர் செட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 600 டின்னர் செட்டு இருந்துச்சு. அதுக்கு மேலே 2000 வரைக்கும் இருந்துச்சு. நம்ம தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கலாம், மொத்தமாக வாங்கினாலும் வாங்கலாம். இதெல்லாம் அந்த டீ வச்சு மொத்தமாக கொண்டு போகிறது. இது பாருங்கள், ஸ்கூல் பேக்ஸு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய பேக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி. இது வந்து ட்ராவல்ஸ் பேக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ஸ்கூலுக்குள்ளே இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் இதுவும் இருந்துச்சு. ஷூ நிறைய இருந்துச்சு, ஜென்ட்ஸ் லேடிஸ்க்கெலாம் நிறைய ஷூ. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பெட்ஷீட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய கலர் டார்க்காக இருந்துச்சு. இது பாருங்கள், இது வந்து ஏசி பிளாங்கெட். இது ரொம்ப நல்லாயிருக்கும், துவைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். இது நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் காட்டனில் இருந்துச்சு. இது பாருங்கள், கார்பெட், நம்ம இது கால் மீதி. இதுவும் ரொம்ப நல்லா இருந்து. இது வந்து இந்த யோகா மேட், அதுவும் கலர் கலராக நிறைய இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாருங்கள், ஆனால் பெட்ஷீட் தான் நிறைய அந்த ஈஸி பிளாங்கெட்டு, அது காட்டனில் நிறைய பெட்ஷீட் இருந்துச்சு. எல்லாமே நல்லா கலர், எல்லாம் நல்லா டார்க்காக இருந்துச்சு. இனிமேல் ஃபுல்லாக ஃபெஸ்டிவ் தான் வருது, அதனால் இனிமேல் நிறைய இந்த போர்வை அது தான் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் தீபாவளிக்கு இங்கெல்லாம் எல்லாமே புதுசாக மாற்றிடுவாங்க. அதனால் அடுத்த நேரம் வாங்கிக்கிடுவோன்னு பார்த்துட்டு மட்டும் வந்தோம். பாருங்களேன், நிறைய டார்க் கலரில் இருக்கும். இப்போ ஒரு பர்பிள் கலர் காட்டுவேன், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நேவி ப்ளூ கலர், நல்லா டார்க் ராணி கலர், எல்லாமே 600 தான். டபுள் பெட்ஷீட் தான், தலைவாணி உரையோட நல்லா அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு, இது பாருங்கள், இப்போ இந்த கணபதி, இந்த வரலட்சுமி நோன்பு அதெல்லாம் வருது. அதனால் இந்த நவராத்திரி எல்லாமே வருது. அதனால் இந்த விளக்குலாம் வச்சுருந்தாங்க.
ரொம்ப குட்டி குட்டி விளக்கு அழகழகான விளக்காக இருந்துச்சு. ஆனால் விளக்கெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது, அதனால் நான் ஒன்றும் வாங்கலை, வீடியோ மட்டும் எடுத்தோம். பாருங்கள் தாமரைப்பூ விளக்கு, அதுக்கப்புறம் அந்த சொம்பு இதுலேயே 2 மாடலில் சொம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தட்டு நம்ம இந்த அன்னபூரணி அரிசிலாம் வச்சு வைக்கிறதுக்கு கிண்ணம் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அகர்பத்தி காட்டுறது, அகர்பத்தி ஸ்டாண்டு, வேறு இந்த தட்டு பூஜை பண்ணுறதுக்கு, வேறு அந்த 5 முகம் நம்ம கற்பூரம் காட்டுறதுக்கு அது இருந்துச்சு. அப்படி நிறைய இருந்துச்சு. வேறு நிறைய பேர் வந்து அந்த வீட்டில் வாஸ்துக்காக ஆமை ஒரு தட்டில் வச்சு தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அது இருந்துச்சு. அப்படி நிறையா இந்த விளக்குலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டியாக. அதுக்கப்புறம் இது இருந்துச்சு சந்தனம் குங்குமம் வைக்கிறது, சூடம் காட்டுறது, அகர்பத்தி ஸ்டாண்டு. இந்த பாத்திரம் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இதுவும் ஒரு கண்டெய்னர் தான், ஆனால் மூடி மட்டும் கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்தேன். அப்புறம் பாருங்கள் 3 பர்னருக்குள்ளே கேஸ் ஸ்டவ், 2 பர்னருக்குள்ளே கேஸ் ஸ்டவ் எல்லாம் இருந்துச்சு. வேறு இது எல்லாமே கடாய், குக்கர் வந்து நிறைய சைஸில் இருந்துச்சு, சின்னதுலேருந்து பெருசு. நிறைய ஸ்பூன் இருந்துச்சு, சின்னது பெருசு அப்படின்னு நிறைய வெரைட்டியில் ஸ்பூனு. அப்புறம் டம்ளர் இருந்துச்சு, நிறைய தட்டு, அப்புறம் பிளேட்டு, டின்னர் செட்டு அப்படி ஸ்டீல்லையும் இருந்துச்சு. நிறைய தோசை தவா எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க, நிறைய சைஸில் தோசை தவா எல்லாமே இருந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ராக்கி, இப்போ ரக்ஷாபந்தன் வருது, அதனால் ராக்கி வச்சுருந்தாங்க, ராக்கி நிறையா இருந்துச்சு. நிறைய எல்லாமே புதுசு புதுசாக. ஆனால் டிமார்ட்டில் வாங்குகிற குவாலிட்டி வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், க்ரோசரி ஐட்டமும் நல்லாயிருக்கும், துணி பாத்திரம் எது வேணாலுமே நம்ம டிமார்ட்டில் வாங்கினா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நம்பி வாங்கலாம். பாருங்கள் எல்லாமே கிடைக்கும், இங்கே கிடைக்காத பொருளே இல்லை. நீங்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.